இங்கே ஒரு அம்மா காலையில் எழுந்திரிச்சோடனே இடிச்சுக்கிட்டே கிச்சனுக்கு போவாங்க. கிச்சன்லேயும் திரும்பி இடிச்சுக்கிறதால அவங்க ஒரு ஹெல்மெட்டை மாட்டிப்பாங்க. அந்த ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டே எல்லா கிச்சன் வேலையும் செய்வாங்க. சாப்பிடும்போது மட்டும்தான் அந்த ஹெல்மெட்டை எடுத்து சாப்பிடுவாங்க. திரும்பவும் ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு யோகா பண்ணுவாங்க. ஒரு பூ மாலையை போய் வாங்கிப்பாங்க. அந்த மாலையை எடுக்கும்போது திரும்பி இடிச்சுப்பாங்க. அந்த மாலை எடுத்துக்கிட்டு நடந்து வரும்போது எல்லாருமே ஒரு மாதிரியாக பார்த்து அவங்கள சிரிப்பாங்க. எல்லாரும் கேலியும் கிண்டலுமா சிரிப்பாங்க அவங்கள பார்த்து. திரும்பவும் ஆட்டோ போகும்போது ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. போகிற வழியிலே ஒரே இடிச்சுக்கிட்டே அந்த ஆட்டோக்காரன் ஓட்டிகிட்டே இருப்பான். இப்போது இறங்கும்போது காசு கொடுத்துட்டு அந்த ஆட்டோக்காரர்கிட்ட எதுக்குப்பா இப்படி ஓட்டுனேன், என் தலையெல்லாம் இடிச்சுக்கிட்டே வந்தேன்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்போ நடந்து வரும்போது ஒரு பையன் அவனை இடிச்சிடுவான். அப்போ அந்த பையன் அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த ஆன்ட்டி அடிக்கிற மாதிரி போய் அந்த பையனை நல்லா ஓட்டிகிட்டு போன்னு சொல்லி தட்டி குடிப்பாங்க. இப்போது வீட்டுக்கு வந்த அந்த ஆன்ட்டி அவங்க பேக்கையும் ஹெல்மெட்டையும் கழட்டி வச்சிடுவாங்க. ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அந்த வாங்கிட்டு வந்த மாலையை அவங்க இறந்து போன பையன் ஃபோட்டோக்கு போட்டு விடுவாங்க. ஒரே சோகமாக அழுதுகிட்டே அவங்க பையனையே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க அந்த ஹெல்மெட் அவனோட பையனோடது, அது நல்லா தடவி விட்டு கொடுப்பாங்க. ஒரே சோகமாக அழுதுகிட்டே அவங்க பையனை பார்த்துக்கிட்டு போவாங்க. பக்கத்தில் அவங்க பையனோட நினைவுகள் எல்லாம் ஃபோட்டோவும் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.